இலங்கையில் பொது பதிவாளர் திணைக்களம் எந்த ஆண்டில் நிறுவப்பட்டது? 1864ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் நிறுவப்பட்டது. பொது பதிவாளர் திணைக்களங்களின் கீழ் பதிவு செய்யப்படும் முக்கிய விடயங்கள் யாவை? பிறப்பு, இறப்பு, திருமணம் மற்றும் நிலப்பதிவு. பொதுப்பதிவாளர் திணைக்களத்தின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? பத்திரமுல்ல. திருமண பதிவுகள் எந்த சட்டங்களின் கீழ் இடம்பெறுகின்றன? கண்டியன் திருமணச் சட்டம், முஸ்லிம் திருமணச் சட்டம் மற்றும் பொது திருமணச் சட்டம். பிறப்பு, திருமணம் மற்றும் இறப்புச் சான்றிதழ்களின் நகலை வழங்கும் பொறுப்பு யாருக்கு உண்டு? பொது பதிவாளர் திணைக்களம். பொது பதிவாளர் திணைக்களத்தின் கீழ் பிறப்பு பதிவு செய்யப்படும் காலக்கெடு எத்தனை நாட்கள்? 42 நாட்கள் 6 வாரங்கள். திருமணச் சான்றிதழ் யாரால் வழங்கப்படுகிறது? திருமண பதிவாளரினால். கண்டியன் திருமணங்கள் எங்கு செல்லுபடியாகின்றன? மத்திய மாகாணம் மற்றும் கண்டியன் சட்டங்கள் பின்பற்றும் பகுதி. பொது பதிவாளர் திணைக்களம் எத்தனை ஆண்டுகளுக்கு மேற்பட்ட ஆவணங்களை காப்பகமாக வைத்திருக்கின்றது? 100 ஆண்டுகள் கடந்த ஆவணங்கள். பிறப்பு, திருமணம், இறப்புச் சான்றிதழ்கள் பெறப்படும் பிரிவு எது? டிஸ்ட்ரிக்ட் டிவிஷனல் ரெஜிஸ்ட்ரார்ஸ் ஆபீஸ். பொது பதிவாளர் திணைக்களம் முதலில் எந்த நோக்கத்திற்காக நிறுவப்பட்டது? நிலப்பதிவுகளை செய்வதற்காக. சிவில் பதிவுகளின் காப்பகங்களை பராமரிக்கும் அரச திணைக்களம் எது? பொது பதிவாளர் திணைக்களம். பொது பதிவாளர் திணைக்களம் எந்த அமைச்சின் கீழ் செயல்படுகிறது? பொது நிர்வாகம், உள்நாட்டு அலுவல்கள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சகம். பொது பதிவாளர் திணைக்களத்தின் தலைவர் யார்? பொது பதிவாளர், ரெஜிஸ்ட்ரார் ஜெனரல். RGD என்பதன் விரிவாக்கம். ரெஜிஸ்ட்ரார் ஜெனரல் டிபார்ட்மெண்ட். பொது பதிவாளர் திணைக்களத்தின் பதிவுகள் பெரும்பாலும் எந்த மொழிகளில் பராமரிக்கப்படுகின்றன? சிங்களம், தமிழ், ஆங்கிலம்.